வச்சுக்க. ஊராட்சி தலைவர் நானே ஒரு 10 பேர் பேர்ல நிலம் கொடுன்னு சொல்லி கடன் கொடு. இவங்க 10 பேர் பேர்ல கடனை வாங்கி இவங்க ஒரு டிராக்டர் வாங்கிக்கிறது, 4 கிரஷர் ஏதோ ஒன்று வாங்கி போட்டு இதை கடனை கட்டிடணும். இல்லாட்டி கடனை கட்டாமல் இருப்பாங்க. அவங்கள காணணும். இந்த நேரம் பார்த்து அரசாங்கம் சொல்லிச்சு, நாங்கள் கூட்டுறவு சங்க கடன்லாம் ரத்து பண்ணுறோம். இவங்களுக்கு நிம்மதியாக போச்சு. ஆக தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையான விவசாயிகள். இந்த விவசாயத்திற்கு ஏதாவது முடிவு பண்ணுறாங்களா? கிடையாது. கோதுமைக்கு மாத்திரம் நீங்க 1000 ரூபா வாங்கி தரீங்க, நெல்லுக்கு 1000 ரூபா கொடுனா ஐயோ 1000 ரூபா கொடு. விவசாயியும் வாழணும், அதை நம்பி வாங்குற என் மக்களும் வாழணும். அதுதான் அரசாங்கம், நீ ஆட்சியாளருக்கு அர்த்தம். அதுதான் அர்த்தம். அது செய்ய முடியாது. என்ன விஜயகாந்த் செஞ்சிருவேன்னா, நான் உங்களை மாதிரி எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு தடவை ஆட்சியை கொடுங்க, எம்ஜிஆர் வந்து நான் திருப்பி கொடுத்துருவேன் கேட்க மாட்டேன். தைரியமாக தேர்தலை சந்திப்போம், மக்கள் முடிவு பண்ணி உட்கார வைக்கட்டும். அப்ப நான் இதை பண்றேனா இல்லையான்னு பாருங்க.